ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான். எஸ், பிரமாதமான மேட்ச் பார்த்துருப்பீங்க. அன்லக்கின்னு தான் சொல்லணும். இவ்வளோ அன்லக்கியாக இருப்பாங்கன்னு இந்த மாதிரி மேட்ச் நான் பார்த்ததே இல்லை கபடியில். ஈவன் கிரிக்கெட்லேயே ஆகட்டும். ஹார்ட் பிரேக்கிங் தான் சொல்லணும். அதே சமயத்தில் வாழ்த்துக்களை சொல்லணும். பிரமாதமாக விளையாண்டாங்க நம்ம பசங்க. சுத்தமாக 1% கூட யாருமே ஹோப்பு கொடுக்கல. எனக்கு வந்த கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் 25-24 ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் தோற்றுருக்கோம். ஜஸ்ட் 1 பாயிண்ட். எதுக்கு கொஞ்சம் அன்லைக்குன்னு சொல்லனா, 38 நிமிஷம் வரைக்கும் நம்ம தாங்க லீடு. 23-22 இருந்தோம். கடைசியில் ஒரு பாயிண்டில் போயிடுச்சு. அர்ஜுன் தேஷ்வாலில் 18 நிமிஷம் வெளில உட்கார வச்சாங்க. எடுத்தோடனே இன்டென்ட்டை காமிச்சார். பட் எடுத்தோடனே ரொம்ப டெஸ்பரேட் சேஞ்சஸ் பண்ணிட்டாங்களோன்னு நான் நினச்சேன். ஏன்னா சாகர் உட்கார வச்சுட்டாங்க, அஜிங்க பவரை உட்கார வச்சுட்டாங்க, மோஹித் உட்கார வச்சுட்டாங்க, நரேந்திர உட்கார வச்சாங்க. மோஹித் உட்கார வைக்கட்டும், அபிஷேக் தான் உட்கார வைப்போம்னு நினச்சேன். பட் அபிஷேக் உள்ளே வந்தார். பட் அபிஷேக் மேலே நல்ல கான்ஃபிடன்ஸ் இருந்த பிறகு சூப்பராக விளையாண்டாருங்க அபிஷேக். இந்த கேம் தான் நமக்கு வேணும். வெற்றி தோல்வி வேறு, ஃபைட் அண்ட் லூஸ். கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி தோறுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒன் சைடாக கொடுக்குறது, 10 பாயிண்டில் தோக்குறது, அதனால தான் எல்லாருக்குமே கோவம் வந்தது. க்ரௌடு 12,000 பேர் இன்றைக்கி சப்போர்ட் தமிழ் தலைவாஸ். நேத்தானும் சுதாகருக்கு நிறைய சப்போர்ட் இருந்தது. இல்லை, இன்றைக்கி ஃபுல்லாக தமிழ் தலைவாஸுக்கு ஒரு சப்போர்ட் தான். அண்ட் சாயல் குலியா தான் கேப்டன்சி பண்ணார். ரொம்ப நாளாக நாங்கள் மாசான முத்துக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. பட் அவரால் பாயிண்ட் எடுக்க முடியல. பட் ட்ரைட் இஸ் பெஸ்ட். பட் இமான்ஷு நர்வால் தான் பிரமாதமாக எப்போ போனாலும் பாயிண்ட் எடுத்துகிட்டு வரதாகட்டும். அது அபிஷேக்கோட டேஷ் எல்லாம் சூப்பர். அர்ஜுன் தேஷ்வாலை தூக்கி வெளில 2 வாட்டி தூக்கி அடித்ததாகட்டும், பவானி ராஜ்பூட்டை வெளில தள்ளி விட்டதாகட்டும், வேர்த்து கொட்டுறது பாவம். சூப்பர். ஃபுல்லாக அட்டாக் பண்ணாங்க. அது ரொம்ப 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 நல்லா இருந்தது. எல்லாமே ஸ்டார்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட 35வது நிமிஷம் வரைக்கும் நம்ம 6 பாயிண்ட் லீடில் இருந்தோம். 12-6, 14-8, 16-10, 18-12, 21-17 இப்படியே போயிட்டு இருந்தது. அந்த கடைசியில் ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டே வேறு நம்ம தான் அவங்கள இம்ப்ளீட் பண்ணோம். ஃபஸ்ட்டே அவங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 12-5 ஆச்சு. இமாஷு தான் ஆல் அவுட் பண்ண வச்சாங்க அவங்கள. அண்ட் அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. அபிஷேக் பச்சன் வேறு வந்து என்னென்ன திடீர்னு இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் இதே ஜெய்ப்பூருக்கு இருந்தால் போன சீசன்லேயும் நம்ம கம்மிங் பேக் டு ஃபார்ம் இந்த ஜெய்ப்பூர்லேருந்து தான் வந்து அது கூட நிறைய நேயர்கள் நமக்கு சொல்லி காமிச்சிங்க. பட் 38வது நிமிஷத்தில் ஒரு ரிவ்யூ எடுத்தாங்க. ரைடர் அவுட் ஆனாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு 2 பாயிண்ட் வேறு கிடச்சிது. அதில் தான் அங்கே போச்சு. அபிஷேக் வந்து 3 மொத்தம் எவ்வளோ பாயிண்ட் எடுத்தாங்க? 4 பாயிண்ட் எடுத்தார். ரொம்ப பிரமாதம் விளையாண்டார். டேக்கிள் சூப்பர் டேக்கிள். அண்ட் டேஷ் தான் அர்ஜுனை வந்து மோதினதாகட்டும். நிறைய ரிவ்யூஸு, நிறைய டென்ஸ்டு மூமெண்ட்டு. மேட்ச்சு ரொம்ப நேரமாக போச்சு பாருங்கள். அந்த 40 கோச்சுக்காரர் 3 வாட்டி எடுத்தாங்க. அதெல்லாம் எழுதியிருக்கேன், நான் சொல்கிறேன் என்ன ஆகுது அப்படின்னு. அஜிங்க பவர் செகண்ட் ஹாஃபில் வந்திருந்தார். ஒருவேளை அவருக்கு நரேந்திர வந்திருக்கணுமா, இல்லை அதே டீம் விளையாண்டிருக்கணுமா, எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ஏன்னா கடைசியில் கூட காமெண்டேட்டர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் சீக்கிரம் அந்த 39வது நிமிஷம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு ரைடு கொஞ்சம் லேட் ஆகிட்டார். டக்குன்னு வந்திருந்தால் திருப்பி இன்னும் ரைடு நமக்கு கிடச்சிருந்துருக்கலாம். ஏன்னா 1 பாயிண்ட் பிஹைண்டில் இருக்கும். நம்ம டூ ஆர் டையா இல்லையா அது வேறு டவுட்ஃபுல்லாக இருந்தது. சூப்பர் டேக்கிள்ஸுக்கு போகலாமா, அவங்க சூப்பர் டேக்கிள் கூட போயிருந்துருக்கலாம்னு நினைக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா 1 பாயிண்ட்லாம் தோற்றமா, அந்த 2 பேரும் அவுட் ஆயிருந்தால் கூட தமிழ் தலைவாசு 2 பாயிண்ட்டு. அது இல்லாமல் ஆல் அவுட் கிடச்சாலும் ஸ்டில் 5-6 பாயிண்டில் தான் தோற்றுருக்கும். ஸ்டில் அந்த 1 பாயிண்ட் இருக்கும். ஆனால் சான்சஸ் இருந்து இவர் பிடிச்சிருக்கலாம். ஆனால் வந்த ஜெய்ப்பூர் ரைடர் கோடுக்கு பக்கத்தில் நின்ட்டார். எனக்கு வேண்டாம், 1 பாயிண்ட் லீடு போதும். இதெல்லாம் டாக்டிக்ஸ் தான், எல்லோரும் பண்ணுறது தான். பட் கடைசி நேரத்தில் கோட்டை விட்டுட்டோம். பட் வேணும் கோட்டை விட்டதில் ஹீட் ஆஃப் த மூமெண்ட் ப்ரெஷரில் லாஸ்ட்டில் வந்து அர்ஜுன் தேஷ்வால் பாயிண்ட் எடுத்தாது. அவங்களுக்கு மொத்தமே அர்ஜுன் தேஷ்வால் 7, அஜித்குமாரை எடுக்கவே உள்ளே. இன்றைக்கி 3 பாயிண்ட் தான் எடுத்தார். சுனில்குமார் அவங்க டிஃபென்ஸு 4, அண்ட் அங்குஷ் ஒரு 2 பாயிண்ட் எடுத்தார். ரெசா டிஃபெண்டர், அவர் தான் ஒரு வாட்டி டூ ஆர் டையில் அவருக்கு பாயிண்ட் கொடுத்தாங்க. அங்கே தான் பெரிய தவறு நடந்தது 35வது நிமிஷத்தில். அவருக்குலாம் டூ ஆர் டையில் பாயிண்ட் கொடுத்துருக்கவே கூடாது. அவர் அவுட் பண்ணியிருந்துருக்கணும், இல்லை எம்டி ஹேண்டை திருப்பி விட்டுருந்துருக்கணும். அவங்க ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கும். அது ஒரு ரொம்ப க்ரூஷியல் மூமெண்ட்டு. சப்ஸ்டியூட்டாக பவானி ராஜ்புட் வந்தார். அவராலே 1 பாயிண்ட் தான் எடுக்க வந்து. நமக்கு சப்ஸ்டியூட்டாக அஜிங்க பவர் வந்தார், 2 பாயிண்ட் தான் எடுத்தார். ஓகே, அபிஷேக் 4, இமான்ஷு 3 பாயிண்ட் எடுத்தார். மாசானா முத்து 0, சாயல் குலியா ஒரு 2, இமான்ஷு நர்வால் 8. பட் டோட்டல் நீங்கள் டாமினேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 11 ரைடு பாயிண்ட்ஸ், அவங்க 12, டேக்கல் பாயிண்ட் நம்ம 9, அவங்க 11. 2 பேருமே ஆல் அவுட் 2-2. நத்திங் மச் டு செப்பரேட். 1 பாயிண்ட் டிஃபிட்னா பாருங்கள் நீங்கள். அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் கிடச்சது. மோரல் பூஸ்டிங் தான். க்ரௌட் எல்லாருமே கை தட்டாங்க, யாருக்குமே கோவம் இல்லை. ஏன்னா ஃபைட் அண்ட் கோ ஃபைட், அதுதான் கடைசி வரைக்கும் இல்லைங்க. வெற்றி தோல்வி சோடோ லீவ், யார் வேணால் ஜெயிப்பாங்க. பட் லக் இல்லாமல் போயிடுச்சு அந்த இடத்துல. சில இடத்துல லாஸ்ட் மூமெண்ட்டில் இன்னும் எப்போதும் 7 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கும்போது போவோம். இந்த 1 பாயிண்ட் இருக்கும்போது போகும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் சூப்பர் டேக்கிள் பண்ணாங்க சுனில். அந்த 30th மினிட்ல 2 பாயிண்ட் வேறு கிடச்சிது. அப்போ 21-17 ஆனோம். அஜிந்த் கேப்பாவார் ஒரு டேக்கிள் பண்ணார். 22-19. அப்போல்லாம் கூட நம்ம தான் லீடில் தான் இருந்தோம். 34வது நிமிஷத்தில் தான் அர்ஜுன் தேஷ்வால் திருப்பி உள்ள வராரு. கிட்டத்தட்ட 18 நிமிஷம் அவர் உட்கார வச்சுருந்தாங்க மேட்டில். அதை ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். 7 பாயிண்ட் தான் இருக்கும். அவங்களும் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் தான் வந்தாங்க. இந்த டீம் என்ன பண்ண போகுது, நரேந்தர் இல்லை, சாகர் இல்லை, லீடர் இல்லைன்னு. ஆனால் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பிளானிங் பண்ணி ஸ்ட்ராட்டஜி எடுத்து எல்லாம் சொல்லி அமைச்சிருக்காங்க. இந்த கேம் விளையாண்டாலே போதும்.
அண்ட் கண்டிப்பாக நம்ம இன்னும் பர்ஃபார்ம் பண்ணுவோம். இன்னொரு நெக்ஸ்ட் 2 மேட்ச் நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் இருக்குது. நல்லா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அபிஷேக்கோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்க. நானே கூட நிறைய ஹார்ஷாக பேசினேன், ஏன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாருன்னு. பட் இன்னைக்கு பிரமாதப்படுத்திட்டாருங்க. ஒரு டேஷ் கீழே விழுந்தது, பிடிச்சி தள்ளினது. அர்ஜுன் தேஷ்வால் அப்படியே கையால் தூக்கி எப்படி தூக்கி வெளில போகிறாரு. ஒரு இதில் நிறைய ரீப்ளேலாம் வேறு எடுத்தாங்க. அஜித் குமார் நிறைய வாட்டி அவுட் பண்ணார். அஜித் குமார் கூட 3 பாயிண்ட் தான் எடுக்க முடிச்சுன்னு பாருங்கள். சூப்பர் நல்லா எடுக்கக்கூடியவர் அவர். அண்ட் அபிஷேக்கோட டேஷ் தான் ஹைலைட்டுன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இமாஷோ நர்வால் அவரோட பாயிண்ட் எடுத்ததெல்லாம் சூப்பராக பிரமாதமாக விளாண்டாங்க. ரிவ்யூ வேறு இல்லாமல் போட்டுச்சு கடைசியில். பட் கரெக்டான நேரத்தில் ஒரு ரிவ்யூ எடுத்தாங்க. நம்ம 11th பொசிஷன், அவங்க 4th பொசிஷன். அவங்களை இவ்வளோ டஃப் கொடுத்து மிரண்டாரில் அபிஷேக் பச்சன். ஆஹா என்னடா ஆச்சுன்னு அவர் மூஞ்செல்லாம் சோகமாக இருந்தது. ஏன்னா 5 பாயிண்ட் பேரில் இருந்தாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 35வது நிமிஷத்தில் 21-17 5 நிமிஷம் இருக்குது, 4 பாயிண்ட் தான். எப்போதும் நடக்கிறது அந்த அன்லக்கி, அந்த ஜிங்ஸ்ன்னு ஒன்று நம்ம பின்னாடியே சுற்றிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் யாருமே நம்ம பார்க்க மாட்டேன்லாம் சொல்லாதீங்க. இது நம்ம தமிழ் தலைவாஸ், நம்ம டீம் நம்ம தான் சப்போர்ட் பண்ணி ஆகும். நிறைய பேர் சொன்னீங்க, நீங்கள் முதலே சொல்லலையான்னு, உன்னால் முடியும் தம்பின்னு. இந்த இதுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு இனிமேல் பார்ப்போம். கண்டிப்பாக ரிவைவல் ஆகிடுச்சு. இன்னும் சூப்பராக விளையாடுவாங்க. மாசான முத்துக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கலன்னு தெரியல. அவரை கொஞ்சம் உஷாராக விளையாடி ஒரு பாயிண்ட் கொடுக்காம தப்பிச்சுட்டே போனாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு. பட் ஃபஸ்ட்டு மேட்ச் சுதாகர் கலக்குனார். பட் எல்லாரும் எப்போதும் கலக்கணும்னால திடீர்னு ஈ கேன் பவுன்ஸ் பேக். ஃபஸ்ட் டைம் இந்த போன இந்த சீசனில் நரேந்திர வெளில உட்காரு. சப்ஸ்டியூட்டில் கூட இல்லை. அஜிக பவர் வெளில இருந்தார். அவர் தானே சப்ஸ்டியூட்டில் இருந்தார். சாகர் கூட சப்ஸ்டியூட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் சாயல்குள்ளே நல்லா லீட் பண்ணார். கோச் கார்னரில் அவரே நிறைய பேசிகிட்டு இருந்தார் நம்ம கோச்சுக்கிட்ட. இது என்ன அதை பற்றின டீட்டெயிலாக நான் கொண்டு வரேன். ஃபஸ்ட் ஹாஃபில் 8 நிமிஷம் வெளில உட்காந்துருந்தார் அர்ஜுன். செகண்ட் ஹாஃபில் 10 நிமிஷம் வெளில உட்காந்துருந்தார். இல்லைன்னா இன்னும் ரொம்ப டைட்டாக போயிருக்கும் தெரியும். அர்ஜுன் தேஷ்வால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடர். அண்ட் பார்க்கலாம், ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்ச் பண்ணாங்களோன்னு தோணுச்சு. பட் ரிசல்ட்டை பார்த்தா கரெக்டான சேஞ்சஸ் தான் பண்ணாங்க. திருப்பி யாராவது ஒருத்தர் உள்ளே உட்கார வச்சு அபிஷேக் அவரோட டேஷ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அர்ஜுன் அந்த மாதிரி ஆளுங்களாம் பிடிச்சி வெளில தரணும். அஜித் குமார் அவரோட இதுதான் வேணும்னு. இதுதானே எல்லாருமே நல்லா சேர் பண்ணாங்க, கை தட்டினாங்க. எதிர் டீமும் கை தட்டினாங்க. ரொம்ப வெரி வெல் பிளேடுன்னு. இப்போ விளையாண்ட அந்த மேட்சஸில் இது 5வது மேட்ச். இதுதான் பெஸ்ட் மேட்ச் என்ன கேட்டிங்கன்னா, 6வது மேட்ச். இது தமிழ் தலைவர்கள் பெஸ்ட் மேட்ச். டபுள் லைட்டை ஜெயிச்சா கூட இந்த மேட்ச் வந்து மனசுக்குள்ளே நிற்கும் பாருங்கள். இதுதான் டேர்னிங் பாயிண்ட்டு. அந்த டேர்னிங் பாயிண்ட்டு கூட நடுவில் வந்து இவர் அஜிங்க பவர் போனஸ் பாயிண்ட் எடுக்க கொஞ்சம் லேட் ஆனது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். ஆனால் வேறு லெவல் டிஃபென்ஸ் தான் சொல்லணும். டிஃபென்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும். ரைட், அப்டேட் பண்ணிட்டேன். அண்ட் யாரும் சோகமாக இருக்காதீங்க. பாருங்கள் மேட்சஸை, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் நடக்கும். நாங்கள் எவ்வளவோ பார்த்துருக்கோம் ஸ்போர்ட்ஸில். இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். அதை நம்ம எல்லாத்தையும் பொறுத்து அனுசரித்து கற்றுக்கணும். இதுலேருந்து நிறையா அவங்களுக்கு கற்றுப்பாங்க. அடுத்த மேட்ச் பாருங்கள், ஃபசல் வர்சஸ் பர்தீப் நர்வால், யூபி வர்சஸ் குஜராத் ஜெயண்ட். அந்த மேட்ச் கலகலன்னு போயிட்டுருக்கு. அதை பற்றின ரிவ்யூலாம் நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன். இதோட கோச்சுக்கான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் ஆஸ் இட் இஸ் எடுத்துகிட்டு வரோம். எங்களுக்கு தேவையில்ல அவங்களோட ஒப்பீனியன் தான். எதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கும், கடகடமாக வீடியோ போடணுமேனு போட்டேன். பஸ்ஸாமி கூட அவ்வளோ பாயிண்ட் எடுக்க முடியல. வந்தாரான்னு கூட எனக்கு திடீர்னு ஞாபகம் இல்லை. ஏன்னா அவ்வளோ டென்ஸ்டாக இருந்தது மேட்ச். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர் 3 மேட்ச் லைனாக ஜெயிச்சுட்டு வராங்க. பெங்களூர் புல்ஸுக்கிட்ட, பாட்னா பேரிஸ்ட்ட, யூபி யோதாட்ட. கடைசியில் வந்து லக் இல்லாதனால தான் நம்ம போனோம். அப்படி தான் நான் சொல்லுவேன். எனிவே இட் வாஸ் எனி ஒன்ஸ் கேம். 39 நிமிஷம் வரைக்கும் அப்டேட் பண்ணி உங்கள் கருத்துக்களை எது வர சொல்லுங்கள். அப்புறம் 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போவும் சொல்கிறேன், தட்டுறோம் தூக்குறோம். உன்னால் முடியும் தம்பி. ஃபார்மில் வந்துட்டாங்க பசங்க. பாருங்கள் இன்னும் உள்ள கேமை. ரைட், தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.